கூட கூட்டிக்கணும் 5 பேர் பொட்டிச்சால தந்திருக்காரு 5 பேரை. அந்த 5 பேர்ல ஒருத்தர் 2 பேர் வெளியே போயிருந்தா கூட பிஜேபி அவங்களே வச்சுக்கணும். தலைமையில இருந்து ஒருத்தவங்க அனுப்பியிருக்காங்க. ரூபா கொடுக்க போறது 5 பேர் தான் போட்டாங்க. அதான் 5 பேரு பிஜேபி. அவன் 5 பேர்ல பிஜேபி தான் போறோம். 5 பேரு பிஜேபியில ஒண்ணு வந்திருக்கு ஒரு ஆளு. இவ்வளவு பேரை வச்சுதான் வீட்டை காமிக்கும் போது ஒவ்வொரு வீடா கொடுக்கணும். டிக்கெட் அடிச்சுட்டு அவரு ஒன்னும் செயலாளர் கையில இருக்கணும். அல்ல அங்க தானே வந்திருக்காங்களா அவங்க கையில வச்சிருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. அவனுக்கு கொடுக்கண்டா இவனுக்கு கொடுக்கண்டா அப்படின்னு நினைச்சாங்க. நமக்கு வெறுப்பு அவருக்கு கட்சி ஓட்டு போனா கொடுத்து நீ பேச உள்ளூர்ல எல்லாத்துக்கும் பல பிரச்சனை இருக்கு. அந்த வீட்டுக்கு இந்த பேருக்கு தான் கொடுக்கு 5 ஓட்டுக்கு இந்த பேருக்கு 5,000 கிடைக்கையா எண்ணங்கள்லாம் விட்டுறாங்க. அதான் பரந்த மனப்பான்மை 5 நாளைக்கு இருக்கணும். அதனால அதை வச்சுக்கிட்டு நமக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு கொடுக்க கூடாது. நீங்க கிடைக்கிறத கரெக்டா கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. டிஎம்கே காரங்க போட மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்க உள்ளூர்ல உள்ளூர்ல தெரியும். உதயசூரியன் சின்னத்துல உள்ள வந்து கண்டிப்பா போட மாட்டாங்க. அதை அவாய்ட் பண்ணுங்க. ஆனா காங்கிரஸ் காரங்க ரெடியா இருக்காங்க. உங்களுக்கு யார் ஓட்டு போடுவா உள்ளூர்லாம் தெரியாம இருக்கு. கூட்டணி அவர் விரும்பல. தமிழ்நாடு வந்திருக்காரா வெறுப்புல இருக்காங்க. ராகுல் காந்தி வரல. அவருக்கு வந்து கூட்டணியில தொகுதியை படைச்சு கொடுத்துருக்காங்க. அமைச்சரவையில பண்றதுல எல்லாமே அவர் வெறுப்பு. வார மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. இல்ல இதுவரைக்கும் இல்ல சொல்லணும் நம்ம. அதனால காங்கிரஸ் ஆட்களை கையில வச்சுக்கோங்க. அது வந்து கிடையாதுங்க. 1000 ரூபாய் அப்படின்னா 5 ஓட்டு 10 ஓட்டுன்னா எல்லாத்துக்கும் பேசணும் இருக்கும். ரொம்ப கவனம் பார்த்துக்கோங்க. தலைவர்களா இருந்தவங்க எல்லாருமே பொறுப்பு எடுத்து பஞ்சாயத்துல கரெக்டா ஆளுங்கட்சி வரப்போது ஜெயிச்ச பிறகு ஒன்றிய கவுன்சிலர் மாவட்ட கவுன்சிலருக்கு நீங்க கரெக்டா போய் கொடுத்தாதான் அந்த ஓட்டு நமக்கு கிடைக்கும். அடுத்து உள்கட்சிலாம் கிடைக்குங்களா உள்ளாட்சிலையும். அதனால அந்த ஓட்டுல தக்க வைக்கணும்னா நம்ம அந்தந்த ஒன்றிய கவுன்சிலர் நிக்கணும்னு நினைக்கிறவங்க, மாவட்ட கவுன்சிலர் நிக்கணும், கூட்டுறவு எதையா நிக்கிறவங்க வாக்குகளை வாங்கணும்னா அந்த வீட்டுல கொடுத்து அந்த ஓட்டுகளை நம்ம அதிகப்படுத்தி வாங்கினாதான் நம்ம தக்க வைக்க முடியும். சூரியன்காரன் அப்படிதான் செய்வான். உதயசூரியன் இது நம்ம ஓட்டு வெளியே விட்டுக்கூடாது அந்த வீடு பார்த்து கொடுப்பாங்க. அதனால அந்த இதை கரெக்டா நீங்க செஞ்சிருங்க. நீங்க சொல்றேன் தலைமையில இருந்து வர பணத்தை கை வச்சாச்சுன்னா அது வந்து அந்த உண்டியில இருந்து என்ன சொல்லுவாங்கல்ல அதை நான் அந்த வார்த்தையை சொல்லலை. அது அசிங்கம், மிகவும் கேவலமான சம்பவம். நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல. இதெல்லாம் நடந்திருக்கு. நம்மளே நம்ம கட்சியை அழிக்க மாதிரியும் நம்ம வெற்றியை கெடுக்க மாதிரியும் நம்ம நடந்துருக்கீங்க. எல்லா பக்கத்திலும் பொதுச்செயலாளர் தெளிவா சொல்லிருக்காரு. அவர் முதலமைச்சர் அவர்களும் நமக்கு ஜெயிக்கணும். அடுத்த 5 வருஷம். ஏன்னா இது ஒரே நாள் ஆபத்து அடையக்கூடாது. இன்னும் 5 வருஷம் இருக்கு. 5 வருஷம் இருக்கு நடக்கணுங்களா. ஒரே இன்னைக்கு கட்சி காலத்துல வச்சாச்சுன்னா 10 ஓட்டு போச்சு. உதாரணத்துக்கு 10,000 வச்சுக்கிட்டோம். யாரும் கொடுக்காதுன்னா 10 ஓட்டு போச்சு. அப்ப ஒவ்வொருத்தரும் இந்த தவறை செஞ்சா அப்ப தொகுதி போல இவ்வளவு ஓட்டு பாதிக்கும். 50 ஓட்டுல ஜெயிச்சிருக்காரு. 50 ஓட்டு 43 ஓட்டு 50 ஓட்டு ஜெயிச்சிருக்காரு. அப்ப நீ யோசிங்க வெற்றி வாய்ப்பு எப்படி எல்லாம் ஒவ்வொரு பாத்துங்க. அப்ப நம்ம வந்து 1 ஓட்டு தானே 2 ஓட்டு தானே 5 ஓட்டு யார் பார்க்க போறான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுக்கு எடுக்கணும் அர்த்தம். அது வந்து ஒரு நாள் நன்மை தான். அது பிறகு ஜெயிச்சு ஆளுங்க செஞ்சா எத்தனை நன்மை செய்யலாம். பிள்ளைங்களுக்கு மருமகள் வேலையும் கொடுக்கலாம். எத்தனையோ நடக்கணும். கட்சியில எடப்பாடி வந்த பிறகு நிறைய தொண்டருக்கு நல்ல விஷயம் நினைச்சிருக்காரு. கட்சி நல்லா கொண்டு போவாரு. அவர் அடிப்படையில் வந்தவர். அதனால நாங்க இந்த பிரச்சனை கூட அவர்கிட்ட சொல்லலாம். அதனால நீங்க வந்து அதை மனசுல வச்சுட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் ஞாயிற்றுக்கிழமை காலையில கொடுக்காம ஐடியா பண்ணி வச்சிருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில கொடுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை காலையில ஞாயிற்றுக்கிழமை பண்ணி வச்சிருக்கோம். அதனால அன்னைக்கு எல்லாரும் ரெடியா இருக்க. நீங்க பொன்னிச்சேல ஒரு 5 பேர் தந்திருக்காரு. அது போக பாரதிய ஜனதா ஒரு லிஸ்ட் தந்திருக்கு. அது போக தலைமையில இருந்து ஒருத்தர் 5-6 பேர் நின்று கொடுங்க. அந்த மாதிரி போலீஸ் வந்து அது வந்துட்டு அதெல்லாம் பேசி அந்த மாதிரி வார்த்தை பிடிக்கிட்டு போயிட்டு 5 பேருக்கு எதுக்கு 5 பேர் கொஞ்சம் கொடுக்காம வந்தாலும் மரியாதை 5 பேர் எதுக்கு இருக்குன்னா பிரிச்சு வைக்கிறது தான். 5 பேர்னா ஒரு ரூபாய் பிரிச்சு வச்சுக்கலாம். 5 பேர் போனது நல்லா ஒரே ஆள் ஒருத்தர் வேலை கொடுத்து 15 பேர் போனோம். 10 தவறு ஓட்டுக்கு குச்சி கடை காட்டலாம். அந்த மாதிரி இருக்கு. போனதும் போடுவான் அதையும் பாத்துங்க. போராட்டி அப்படித்தான் ஒரு பேர் ரூபா கொடுக்க வச்சுருந்தேன் எங்க ஊர்ல.
போன போலீஸ் தண்ணிக்குள்ள போட்டேன் பக்கத்துல போட்டேன் கரும்படையில அதெல்லாம் வந்து போலீஸ் வந்து அதை வீணாக்கிட்டேன் இதை வீணாக்கிட்டேன்னு சொல்லாதீங்க. ரொம்ப முக்கியமான தேர்தல். அதை மாறி மாறி சொல்லி தப்பா நினைக்கிறாங்க. அதை சரியா செய்யுங்க. அதை சரியா செய்யலாம் வெற்றி. நம்ம பிரச்சாரத்துக்கு இவ்வளவு கூட அவர் என்ன நினைக்காரு, அதை கொடுத்தா போதும் மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைக்காரு. அவர் என்ன அது அவர் வருத்தப்படல. பொதுமக்கள் ரூபா கொடுத்தா ஓட்டு போட ஏன்னா ஒரு வாட்டி அது நடந்துட்டு பாத்தீங்களா, போன வாட்டி வக்கீல வச்சு கரெக்டா செஞ்சுட்டாருல, அதே எண்ணத்துல அவர் இருக்காரு. அதனால நீங்க அவர் என்ன அதெல்லாம் இருக்கு அவங்க கொடுக்குற என்ன பண்ணிட்டு போறாங்க. நம்ம வந்து கரெக்டா கொண்டு சேருங்க. ஏழைகளுக்கு ஓட்டு, பாரதிய ஜனதா ஓட்டு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு, காங்கிரஸ் ஓட்டு, இவ்வளவு பண்ணுங்க. ஒரு தேர்தல் நேரத்தில் ஒரு எலெக்ஷன் அன்னைக்கு பூத்துல அன்னைக்கு யாராட்டும் ஒருத்தர் நான் அன்னைக்கு அங்கே போயிட்டேன் இங்கே போயிட்டேன் என்கிட்ட ஓட்டு போடணும்னு சொன்னா கூட உங்கள்கிட்ட ரூபா கூட கொடுத்துட்டு ஒண்டிச்சாட்டு சொல்லுங்க. ஏன்டாலும் சொல்லுங்க. ஒரு ஓட்டை வந்து அதனால உனக்கு கிடையாது அன்னைக்கு இல்ல முடிஞ்சு போச்சு அப்படிலாம் வார்த்தை ஓட்டை வந்து நின்னாம்னா நான் வெளியூர் போயிட்டேன் அப்படி நின்னாம்னா பூத்துல இருக்க 25,000 பூத்துக்கு கொடுக்க ஐடியா வச்சிருக்கோம். அதுல இருந்தா கூட நான் கொடுத்துட்டு ஏன்னா 5 கொடுத்துருக்கேன் அவங்க சொல்லி முறையா இருந்ததுன்னா அதை என்கிட்ட சொல்லி ஒண்டிச்சாட்டு சொல்லி வாங்கிக்கிங்க. ஒரு ஓட்டை வீணாக உனக்கு இல்லப்பா முடிஞ்சு போச்சுப்பா இவ்வளவுதான் தந்தாங்க அதெல்லாம் இல்ல. ஏதாட்டும் வகையில வாக்குகளை வாங்கணும். அதை மனைவியில் வைத்து செயல்படுங்க. ஒரு திரைச்சாருக்கு நம்ம அன்னைக்கு கொடுத்தோம், நீ ஒரு 3000 நான் கொடுத்தோம் எது கொடுத்தேன்னா சரி எல்லாம் வேலை பார்க்கிங்க அந்த அதை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் ஒரு 3000 கொடுத்துருமா. மற்ற இதுவும் 80 என்ன ஒண்டி திரட்டை கொடுத்து கொடுத்துட்டேன் 2 பேர் கொடுத்துக்கிறீங்க. எந்த கிளர்ச்சியாலும் எந்த கமெண்டாலும் கேட்டுருங்க. நான் பதில் சரியா சொல்லணும். நீங்க வெயிட் பண்ணுங்க. ஏன்னா வேட்பாளர் வந்து 130 பூத்துல இருப்பாரு. அடிங்க தப்புன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. சும்மா தேவையில்லாம பேசுறது வண்டி விலைலாம் சிலர் பல வேட்பாளர் தெரியும். பதில் வந்து கரெக்டா சொல்லலாம். வேட்பாளர் பிஏ கிடைக்கும். வேட்பாளர் வந்து 4வது கிடைக்கிறது 4வது 7 மணி வரைக்கும் 8 விட பதிவு வேட்பாளர் அது வந்து பிரச்சனை கிடையாது. 4 வரைக்கும்